அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நாளைக்கு பிறகு மறுபடியும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு மருத்துவராக என்னுடைய கவலையை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மருத்துவம் படிச்சுட்டு இந்த மாதிரி காணொலிகள் போடுறது மூலமாக நம்ம சாதிக்க போகிறது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இது என்னுடைய பிறவி பயனாக தான் நான் நினைக்கிறேன். பிறவி பயன்னா, நான் என்னுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கிறத விட, பணம் சேர்த்து வைக்கிறத விட ஒரு சில புண்ணியங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன புண்ணியங்கள்னால், ஊரார் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டிய சில விஷயங்களை எனக்கு சொல்லித்தராமல் விட்டுட்டாங்க. அவங்க அறியாமையில் இருந்தாங்க, படிப்பு இல்லாமல்லாம் இல்லை, எல்லாமே இருந்தது. படிப்பு இருந்தது, அறிவு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு வரலாறு சொல்லித்தரப்படவில்லை. ஸோ வரலாறு சொல்லித்தர வேண்டியவங்க தப்பாக மாற்றி பொய்ய வரலாறுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் தேடி இன்றைக்கி வரலாறை புதுசாக கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க என்னை ஏமாத்தினதுனால அந்த ஏமாத்தினவங்கள்டேருந்து வரலாறை உண்மையாகவே எப்படி தெரிஞ்சு படிக்கிறது அப்படின்ற ஒரு அனுபவம், அந்த அறிவு எனக்கு கிடச்சிருந்தது. ஆனால் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய இந்த வரலாறை உண்மையாக சொல்லி கொண்டுட்டு போய் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சா கூட என்னால் இப்போ கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காணொலி மூலமாக சொல்கிறது மூலமாக இதை நாளைக்கு என் குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. தன் இன உணர்ச்சியை என் குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்க ஏற்படுத்துவாங்க. அது மூலமாக அந்த குழந்தை தன்மானத்தோடும் சுயமானத்தோடும் இந்த நாட்டில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும் அப்படின்ற ஒரு மன நிம்மதி எனக்கு ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி காணொலிகளை நான் பதிவிடுறேன். பொதுவாக மருத்துவத்தில் நம்ம நோய்க்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய அலோபதி மெடிசன். அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாக்களால் உண்டாகக்கூடிய நோய்கள் இருக்குது, வைரஸ்களால் உண்டாகக்கூடிய நோய்கள் இருக்குது. பாக்டீரியாக்களால் உண்டாகக்கூடிய நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, வைரஸ்களால் உண்டாகக்கூடிய நோய்களுக்கு ஆன்டிவைரல்ஸ்னு மருந்துகள் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக்னால் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது நீரில் அந்த நீர் கடலுக்கு அடியில் போய் படிஞ்சு அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறி அதை மீன்கள் தின்னு, அந்த மீன்களை நம்ம சாப்பிட்டு, இந்த மாதிரி கடல் பொருட்களை நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்ம ஜீனுக்குள்ளே அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் போய் அதனால் சில ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸும் கேன்சரும் வர்றது அப்படின்றத நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது இதை பற்றி ஒரு தனி மனிதனுக்கு அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு தலைமுறையை இதால் பாதித்து நிற்கும்போது இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய ஆள் யார்? அதை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு தலைவன் இருக்கணுமே அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இதே விஷயங்களை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் காணொளி மூலமாக விளக்குனார். அந்த காணொலியை இந்த காணொலியோட பின்பக்கத்தில் நான் இணைக்கிறேன், அந்த பாருங்கள். ஸோ குப்பைகளை எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படின்றது மக்களுக்கு தெரிகிறதில்ல, தலைவர்களுக்கும் தெரிகிறதில்ல. அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்குள்ளே, குளத்துக்குள்ளே, கடலில் போய் விடுறான். அந்த கடலில் அது கீழே படிஞ்சு அது மூலமாக ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு நம்ம தலைமுறையை தாண்டி அதை பாதிக்குது அப்படின்றத நினைக்கும்போது இதை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு நினைக்கும்போது அவர்தான் உண்மையான தலைவன் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டு செந்தமிழன் சீமான் அவர்களை பின்தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். இது பள்ளிக்கரணை பெருங்குடி குப்பைகள் கடங்கு பள்ளிக்கரணை சதுப்புநில 101 வகை பறவைகளின் தாயகம். இதுல என்ன வியப்புனா, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு இயற்கை கொடுத்தாலும் கூட கடல் நீர் இல்ல, இந்த கடல் நீர் மட்டத்திற்கு இருந்த ஏரி ஒரே ஏரி நம்முடைய பள்ளிக்கரணை ஏரி தான். ஒரே அளவுல இருக்கும். உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி. இந்த ஏரியில் மிகச் சுவையான இறால் உருவாகும். இந்த இறால் அங்க இந்த உணவுக்காக உலக நாடுகள், எல்லா நாடுகளின் பறவைகளின் தாயகமாக இருந்தது. எங்க வரும்? நம்ம பள்ளிக்கரணை தவிர. இப்ப எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க வர இப்படி இருக்கு. பாரு, இந்த காத்த தான் தண்ணி நம்ம அம்மா அக்காவும் சுவாசிக்கணும். அதுவே பிளாஸ்டிக் ஒன்னோட வெப்பத்தில் எரிஞ்ச வண்ண புகை. இந்த புகையை சுவாசிக்கும் போது ஏற்கனவே காரு நச்சு அலைகள், மோட்டர் பைக்கு இது வழியில பெட்ரோல் டீசல் புகையை சுவாசிச்சு, கந்தக தூசியை சுவாசிச்சு புற்று வருது. இதனால 100 மரணம், எண்ணி பார்த்தீங்கன்னா 90 மரணம் கேன்சர், புற்றுநோய்.
இந்த மக்கும் குப்பையில மீத்தேன் எடுத்துட்டு மீதியை உரமாக்கிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் என்ன பண்றேன், அப்படியே எரிச்சு மின்சாரத்தை தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தார் சாலை கொடுதல். இந்த பூங்காக்கள்ல இருக்கிற நாற்காலிகள், இந்த வீடுகளுக்கு சின்ன சின்ன கற்களா போடுறாங்கல்ல, அது மாதிரி மாற்று பயன்பாட்டுக்கு கொண்டு போய் இந்த மூலப்பொருட்களை தயாரிச்சு கொண்டு போயிரு. இதுக்கு மேல பிளாஸ்டிக் கிடையாது. இல்ல இங்க எல்லா இடத்துலயும் குப்பை கூட வைக்கணும். இங்க இல்ல ஜப்பான் மற்ற நாடுகள் குப்பை கொடுக்கும். அப்படி மக்கும் குப்பையை எப்படி வைக்கணும். இனிமேல் மக்கும் குப்பை மட்டும்தான் நம்ம நாட்டுல. குப்பையை இப்படி எடுத்துட்டு போயிருக்கேன். தங்கச்சி எல்லாம் படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் இங்க வேலை கொடுப்பேன். குப்பையை ஒரு குறிப்பிட்ட சாதி தான் அல்ல நினைக்கிறவன் எல்லா பயிலும் குப்பை தூக்கி போயிருவேன். எல்லா கவர்மெண்ட் வேற இந்த மாதிரி குப்பை கிடங்கு இப்படி வச்சிருப்பேன். பாரு வச்சிருப்பேன். காலகிட்ட நீயோ அக்காவோ அம்மாவோ மிதிச்சா எப்படி திறக்குது பாரு.